தோசைக்கு இந்த பச்சைப்பயிறு அப்படியே மேலே லேசாக நெய் ஊற்றி தோசை பிச்சு அப்படியே குழம்போடு இப்படி வலிச்சு சாப்பிடணும். அப்பதான் நல்லா இருக்கு. தொட்டு சாப்பிடக்கூடாது. வாய் ஊறுது. அந்த குழம்பு வந்து தோசையோட வலிச்சு சாப்பிடணும். அப்பதான் நல்லா இருக்கு. வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துன்னா கொங்கு பெல்ட் தான் வந்திருக்கோம். அதாவது ஈரோடு மாவட்டம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்குறது பச்சைப்பயிர் குழம்பு. இது இந்த கொங்கு நாட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு பெல்ட் சைடில் பண்ணுற இந்த பச்சைப்பயிர் குழம்பு. இப்போ நீங்கள் மற்ற ஊரில் நிறையா பக்கம் போய் பச்சைப்பயிர் குழம்புன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் ஊரில் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. செமையான வித்தியாசமான சூப்பரான சாப்பாடாக தான் இருக்கும். ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த பச்சைப்பயிர் குழம்பு பண்ணும்போது இல்லை அந்த சீரகம் அந்த மல்லியெல்லாம் கையில் க்ரஷ் பண்ணி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பச்சைப்பயிர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பூண்டை தட்டி போடணும், மல்லி சீரகத்தை கையில் தேய்ச்சி போடுவோம், லேசாக பெருங்காயத்தூள் போடும்போது அதனோட வாசம் இப்போ லைட்டாக புரிஞ்சு வரும்போது இன்னும் வாசமாக இருக்குது. வேற மாதிரி அந்த பச்சைப்பயிர் வேக வைக்கிற பக்குவம் என்ன, வெங்காயத்தில் எப்படி போட்டு குக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பச்சைப்பயிர் உள்ளே ஊற்றுனோடனே அதோடு சேர்ந்து வர ஒரு கலவையான வாசம் உண்மையாகவே கண்டிப்பாக நாக்கில் எச்சில் ஊற அளவுக்கு தான் இருக்கும். அந்த மல்லியோட வாசம் லைட்டாக, அந்த சீரகத்தோட வாசம், அந்த க்ரஷ் பண்ண போட்ட பூண்டு 1-2 முழுசாக தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ரெகுலராக பண்ணுற அந்த மெத்தடில் இந்த மெத்தட் வேறு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, தோசையோட செம காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து நீங்கள் சப்பாத்திக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நல்ல உணவு, சத்தான உணவு. அது மட்டும் இல்லாமல் பச்சைப்பயிரை நாங்கள் சாப்பிட்றதுனால தான் எங்கள் உடம்புல நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது சொல்கிறாங்க. இதை டவுனில் வந்து முளைக்கட்டி சாப்பிட்றாங்க, இல்லைன்னா ஒரு சாலட் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்றாங்க. நாங்கள் ஆனால் இதை வந்து குழம்பாக செஞ்சு அடிக்கடி எங்களோட உணவில் நாங்கள் சேர்த்திக்கிறோம். ஒருவேளை இந்த கொங்கு சைடில் வந்து இதை அதிகமாக சேர்த்திக்கிறதுனால கூட எங்களுக்கு உடல் பலம் ஜாஸ்தியாக இருக்கலான்னு நினைக்கிறேங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரை மீட் பண்ண போகிறோன்னா திரு சிவானந்தம், அதுக்கப்புறம் கவிதாமணி, இவங்க 2 பேரும் மீட் பண்ணி தான் இந்த பச்சைப்பயிர் குழம்பை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எவ்ரி சண்டே வந்து எங்கள் தோட்டத்து விருந்தில் வந்து பச்சைப்பயிர் குழம்பு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாளாவது நாங்கள் செஞ்சுருவோம். கடையிலையும் கம்பல்சரி வெஜ்ஜுக்காக 2 நாள் பச்சைப்பயிர் குழம்பு பண்ணிடுவாங்க. அப்போ கடைக்கு வந்தால் பச்சைப்பயிர் கிடைக்கும்? ஆமாங்க, வாரத்தில் 2 நாள், ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரிங்க. ஓகே, இடையில ஒரு நாள். சரிங்க. ஸோ அவங்களை மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க போகலாமா? வணக்கங்க்கா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ ஆரம்பிச்சலாம். அதுமாதிரி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சரிங்க. ஒரு படி பச்சைப்பயிருக்கு ஒரு 7-8 தக்காளி போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 20-25 மிளகாயை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா ஒரு கை பூண்டு அது தட்டி போடுறதுக்கு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுவோங்க. கல்லுப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. அந்த ஒரு படி பச்சைப்பயிர்னா கிட்டத்தட்ட 800 கிராம் இருக்குமா? இருக்குங்க. 800 to 900 கிராம் இருக்கு. 900 கிராம் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை பேர் சாப்பிடலாம் அந்த ஒரு படி பச்சைப்பயிர்? இது 12 பேர் சாப்பிடலாம். 12 பேர் சாப்பிடலாம். வெள்ளை சாத்துக்கு போட்டு சாப்பிடலாம். ஆமாங்க. இதே சப்பாத்தி தோசைக்குனா கொஞ்சம் கூட சாப்பிடலாம். ஆமாங்க. நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிரை தக்காளி மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோங்க. சரி, ஓகே. இந்த தக்காளி எப்படி முழுசாக போட்டுருங்களா? ஆமாங்க, முழுசாவே போட்டுக்கலாம். ஓகே, டன். ஆரம்பிச்சோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கடைசியாக கடைய போகிறோம். சரி. அதனால அது முழுசாவே எடுத்துட்டு போகிறோம். ஓகே. இது நல்லா 4 தடவை களைஞ்சிட்டுங்க. இது எவ்வளோ ஊற வச்சுருக்கீங்க? ஊறுவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. லேசாக வறுத்துட்டு நல்லா 4 தடவை கழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். வறுத்துக்கு லேசாக அது எப்பவுமே யூஸ்வலாக பருப்பு வாங்கிட்டு வந்தோடனே வறுத்து ஆற வச்சு டப்பால போட்டு வச்சிருக்கேன். என்ன காரணம் வறுக்கிறதுக்கான காரணம்? அது பூச்சி பிடிக்காம இருக்குங்க. ஓகே, அதுக்காக தான் மெயினாக. நல்ல விஷயம். அந்த பருப்புகள் வந்து அந்த ஈரத்தன்மை வந்ததுன்னா அந்த வெள்ளை வெளியே அந்த பூச்சி சீக்கிரமா பூச்சி பிடிச்சிருங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, வெயிலில் காய வச்சிருவாங்க, டப்பாவில் போட்டு வச்சிருவாங்க, தண்ணி படா டப்பாவில் கெட்டு போகாம. ஆமாங்க. அதுக்கப்புறம் வாசம் கொடுக்கும் வறுக்கும் போது. ஆமாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் எல்லா தக்காளியும் போட்டுருமா? ஆமாங்க, எல்லாமே வா. எனது ஒரு படி இருக்குங்க. அதனால கொஞ்சம் தக்காளி நிறைய இருந்தது. நான் அப்படி கேட்கல, வதக்கும் போது மசாலா தாளிக்கும் போது இல்ல அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இப்ப பச்சைப்பயிறுக்குலாம் நாங்க இதுலயே போட்டுருவோம். சரி, ஓகே. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரி, நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டுக்கிறீங்க. ஓகே.
இந்த வெங்காயம் கருவேப்பிலாம் அதெல்லாம் வேண்டியதில்லை. இதை போட்டு முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. சரி. ஒரு 4 விசிலுக்கு விட்டுக்கலாங்க. நல்லா விசணும், நல்லா மசியணுமா? அது வந்து நம்ம கடைஞ்சிக்கலாங்க. சரி, ஓகே. நல்லா 4 விசில் விடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க. சரிங்க. அப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த பச்சைப்பயிரோட தக்காளி போடுறோம். இதுக்கு என்ன காரணம்க்கா? அந்த வேக வைக்கும் போதே அந்த தக்காளி போட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அது நல்லா மசிஞ்சு வருங்க. ஓகே. அந்த பச்சைப்பயிரோட நல்லா கலந்துரும். சரி. தனியாக வாய்க்கு வந்து தட்டுப்படாது. சரி. ஆனால் வெங்காயம் மட்டும் முழுசாக இருக்கும். வெங்காயம் வந்து நம்ம வணக்கும் போது போட்டு கடையும் போது அப்படியே 1-2 இருக்குங்க. ஓகே. அப்போ அது அந்த கிரன்ச்சியாக நல்லா இருக்கு. நல்ல விஷயம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சிடலாம். சைடில் வந்து தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாமா? ஆமாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு சைடில்? கொத்தமல்லி, சீரகம் இந்த ரெண்டையும் யூஸ்வலாக நாங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக பண்ணும்போது இப்படி கையில் நசுக்கி உள்ளே போட்டுருவாங்க. சரி. இப்போனா கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கலாங்க. இடிச்சு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு ட்ரையாக எடுத்து இடிச்சு வச்சுட்டு பூண்டை மறுபடியும் 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இந்த சீரகமும் அந்த முழுதனியாகவும் அதாவது மல்லி வரையும் எதுக்காக இடிச்சு போடுறேன்னு காரணம்? முழுசாக போட்டால் உங்களுக்கு வாயில் தட்டுப்படும். 1-2 தட்டி போட்டு அந்த வாசம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஓகே. அதனால அப்புறம் உங்களுக்கு ஜீரணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா. நைஸ். பச்சைப்பயிறு குழம்பு யாரோனாலும் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் அந்தந்த ஊர் ஸ்பெஷலில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிக்க தான் நான் தேடி வந்துட்டோம் இங்கே ஈரோடு. ரைட்டா? கண்டிப்பாக. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தலாமா? கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி 4 விசில். 4 விசில் வந்துருச்சு. வருமா வெயிட் பண்ணி ஸ்டீம் குறைஞ்சிருச்சு. ஓகே. ஹா சுண்டல் வேக வைக்கிற மாதிரி கரெக்டான பார்க்கும். நல்லா சுண்டல் வெந்து வர மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி அழகாக வெந்துருச்சு. அந்த தக்காளிலாம் பாருங்கள், எடுத்து காமிங்க. கரண்டி சூடாக இருக்குது பார்த்து. அப்பா அடே ஒன்றுமே தேவையில்லை, சும்மா லைட்டாக அப்படி நசுக்குனா போதும். அப்படியே பஞ்சு மாதிரி போய்டும். ஆமாங்க. ஒரு கடை கடைஞ்சோம்னா காணாமல் போயிருங்க பருப்பு. ஓகே. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேங்க. சரி. எண்ணெய் நம்மக்கிட்ட இருக்க கோல்டு வின்னர் வந்து அந்த தாளிப்பு தேவையான நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணுவாங்க, ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுறேன். சரி, போடுங்க. தாளிப்பு கடுகு கொஞ்சமாக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த இதெல்லாமா மல்லி சீரகம் நுணுக்கி வச்சது உள்ளே போட போகிறேன். கடுகு பொரிஞ்சு வந்துருக்குங்க. இது எண்ணெயில போடணும் ரைட்டா? ஆமாங்க. ஓகே. அப்போ தான் அந்த வாசம் நல்லா இருக்குங்க. அப்படியே வாசம் பாருங்க. எல்லாத்தையும் போட்டுருமா? ஆமாங்க. அந்த எண்ணெயில ஒருபடி வாசம் வந்துருக்கு. ஆமாங்க. சீரகத்தோட வாசம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது மல்லியோட வாசம். ஆமாங்க. இடிச்சு வச்ச பூண்டை உள்ள போட போறேன். ஃபர்ஸ்ட் போட்டதோட இப்போ லைட்டா புரிஞ்சு வரும்போது இன்னும் வாசமா இருக்கு. ஆமாங்க. வேற மாதிரி சூப்பரா இருக்குங்க. இடிச்சு வச்ச பூண்டை போட போறோம். இத போட்டோனேமே நம்ம பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, ஓகே. ரைட். பெருங்காயத்தூள் வந்து நீங்க வந்து நம்ம பூண்டு போட்ட பிறகு போடுறது நல்லது, சேஃபா இருக்கும். ஏன்னா எண்ணெயோட சூடு அதிகமா இருந்தா கரிஞ்சிரும். சரி, இப்போ போட்டுக்கலாங்க. ஓகே. இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க. இப்போ பச்சை மிளகாய் போட போகிறோம். பச்சை மிளகாய் இவ்வளோ போடுவோமா? ஆமாங்க. காரம் இதாங்க? இது காரம் இருக்காதுங்க. காரம் கம்மியான மிளகா தான். அது இல்லாமல் நம்ம எண்ணெயில் பொரியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் குறைஞ்சிரும். ஓகே. காரம் தெரியாதுங்க. இவங்க பிச்சுப்பட கோழி பின்னாடி போகிறான்னு நினைக்கிறேன். சத்தம் ஒரு தோசைகளை க்ளீன் பண்ணி கொத்த போகிறாங்க. நல்லா வாசம். ஆமாங்க. நீ எல்லாம் ஏன்னா இன்னைக்கு ஆர்டர் இருக்கிறதுனால அவங்களே 7 மணிக்கே சாப்பிட வரணாங்க. அதனால அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 203 பேருக்கு சாப்பாடு இருக்கு ரைட்டா இன்னைக்கு? ஆமாங்க. இன்னைக்கு அவங்க 225 பேர் வரன்னு இருக்காங்க. சரி, ஓகே தான். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் அந்த வதங்குற பக்குவம் எதுனா இருக்கா? அந்த அளவுக்குலாம் வேண்டியது இல்லைங்க. இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா பருப்பு போட்டு நம்ம கடையும் போது இது 1-2 இருக்கணும். சரி. அதிகமாக வெந்துருச்சுன்னா கரைஞ்சிடும். இப்போ அவ்வளோதாங்க. நம்ம தாளிப்பு இதெல்லாம் முடிஞ்சது. அடுத்து இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மஞ்சத்தூள் தக்காளியும் போட்டு வேக வச்சிருக்கிறேங்க. இப்போ மஞ்சத்தூள் போடணுமா? வேண்டியதில்லை. ஓகே டன். அப்போ ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ நம்ம ஆமாங்க. இதை எடுத்து கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கடையிறக்கு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஓகே. குக்கர்லேருந்து மாற்றி வச்சிருக்கேன். போடலாமா இதில்? போட்டலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆமாம். தண்ணி ஊற்றி ஆகணும்.
அப்போ ஒன்று பண்ணுறேன். அந்த தண்ணி எல்லாமே ஊற்றிடலாம். ஊற்றிடலாமா? ஊற்றிடலாங்க, சரியாக போயிடும். ஓகே போதுமா? பச்சை பயிறு கொஞ்சம் இதில் இருக்குது. ஓகே நாங்கள் தண்ணி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம். ஆமாங்க. இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்து குண்டாவுக்கு மாற்றி கடைஞ்சிக்கலாங்க. சரி. இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, அவங்க வெங்காயம் வதங்கின பக்கம் பாருங்கள். எல்லாரும் வீட்டில் பச்சை பயிர் போடுவீங்க. நல்லா வெங்காயத்துக்கு நல்லா வதக்கிட்டுனா அது முழுசாக தெரியாது. இந்த இடத்துல அந்த வெங்காயம் அந்த பருப்பும் தான் மெயின் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஆமாங்க. ஒன்று நறுக்கிறது கடிச்சு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அது விஷயம் தெரியும். அதனால் வெங்காயம் எனக்கு தெரிஞ்சு வதக்குறது ஒரு 30%. ஆமாம், அவ்வளோதாங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் அதிகமாக போயிட்டாலும் அந்த மஞ்சத்தூளோட வாசம் தான் இருக்குமே ஒழிய மல்லி சீரகத்தோட வாசம் இருக்காது. அதனால இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கம்மியாக அந்த வேக வறுக்க மட்டும் போட்டால் போதும். இன்னொன்று எங்கள் வீட்டிலாம் குழம்பு தூள் போடுவோம். ஆனால் இங்கே நம்ம கொங்கு சைடில் அதிகமாக குழம்புத்தூளை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு கொதி வந்தோடனையும் குண்டால மாற்றி கடைஞ்சிடலாம். அவ்வளோதான். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இப்போ எடுத்து குண்டாவில் மாற்றி லேசாக மல்லித்தலை தூவி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. சரி, ஓகே. அந்த கொத்தமல்லி தலையை வந்து அப்படியே மேலோட்டம் அப்படியே போட்டு பண்ணதான். இதுவே நம்ம வீட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த இடத்துல நீங்கள் கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிடுவேன். இது இல்லைங்க, கடைஞ்சாதான் அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்போ தான் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். நல்லா விஷயம். அப்போ எனக்கு ஒன்று பண்ணுறீங்களா? நல்லா கடைஞ்சிட்டேன் சரிங்களா? இதில் தான் நாங்கள் கடைய போகிறோம். நல்ல அழகாக நல்ல கடையிறதுக்கான ஒரு பாத்திரம். இது வந்து நாங்கள் கொத்து குண்டான்னு சொல்லுவாங்க. கொத்து குண்டா? ஆமாங்க. அது வந்து இந்த கொத்தி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது கடையிறக்கு கடை விடும் நல்லா. ஓகே. நெகுன்னு இருக்கிற குண்டாவை விட இந்த கொத்து குண்டா யூஸ் பண்ணோம்னா நல்லா கடையிறது ஈஸியாக கடையிலாங்க. ஓகே ஓகே. இப்போ எல்லாம் ரெடிங்க. எல்லாம் கொத்தமல்லி தழை போட்டு ஜோராக கடைஞ்சி எடுத்து கடைஞ்சாச்சு. ஓகே. வீட்டில் மண்சட்டி தான் கொஞ்சமாக நீங்கள் கடைஞ்சிக்கலாம். சின்ன குவான்டிட்டி, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம். மண்சட்டியில் அதில் பண்ண முடியாது, வீட்டில் பண்ண முடியாது. ஆமாம். சரி, ஓகே. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? கண்டிப்பாக. இப்போ இதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாது? எதுவுமே பண்ண வேண்டியது மேலே நெய் ஃபைனல் டச் எல்லாம் எதுவும் வேண்டியது இல்லைங்க. அப்படியே எடுத்து சாப்பாட்லையோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ உங்களுக்கு எதில் வேணுமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். சரி, ஓகே. அப்போ நான் தட்டில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடை வாங்கி வச்சுட்டேன். சரிங்களா? சுட சுட அந்த பச்சை பயிறு ஒரு கணக்கு ஊற்றியாச்சு. நெய் கொஞ்சம் ஊற்றி. அப்பா, அந்த பருப்பெல்லாம் முழுசாக தான் இருக்குது. ஆமாங்க, பார்த்து வெந்திருக்கு சூப்பராக. நாக்கில் எல்லாம் படாது. அப்படியே எப்படி பண்ணு மாதிரி அப்படியே கரைஞ்சிரும். கடையும் போதும் பார்த்தீங்கன்னா முழுமையாக கடையில் நைஸாக வேண்டியது இல்லைங்க. ஓகே. இது அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் வாய்க்கு நல்லா இருக்கும். ஓகே. நெய்லாம் போட்டிருக்காங்க, சூப்பர். இது தொட்டுக்கு என்ன வச்சுப்பீங்க? நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் பொரியல் பண்ணுவோங்க. பீக்கிங்க பொரியல் நல்லா இருக்கும். பீக்கிங்க பொரியல் நல்லா இருக்குங்க. பச்சை பயிறு மென்று சாப்பிட்ற அந்த ஒரு இது தெரியுது. வெங்காயம் நறுக்குன்னு சாப்பிட தெரியுது. காரம் தான் எனக்கு ஒன்றும் அதிகமாக இல்லை. அந்த வெறும் பருப்பை வேக வச்சு தாளித்து கொடுத்தா எப்படி இருக்கும், சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிடும்போது அந்த சாதம் வந்து உதிரியாக இருந்தால் நல்லா இருக்கு. நல்லா வெந்த சாதமாக இருந்தால் குழஞ்சி கொஞ்சம் வந்திருந்தா இன்னும் நல்லா டேஸ்ட். இன்னும் அந்த நெய்யை போட்டு சாப்பிடும்போது சூப்பர். அந்த மல்லியோட வாசம் லைட்டாக, அந்த சீரகத்தோட வாசம், அந்த க்ரஷ் பண்ண போட்ட பூண்டு 1-2 முழுசாக தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ரெகுலராக பண்ணுற அந்த மெத்தடில் இந்த மெத்தட் வேறு. அந்த பருப்போட 1-2 பருப்பு வாயில் கடிக்கும் போது அப்படி சாஃப்டாக இறங்கும். அந்த வெங்காயம் பல்ல படும்போது அது வேறு மாதிரி. சிம்பிள் ரெசிபி. ஆமாங்க, பட் நீட். ஆமாங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். ஆனால் அப்படியே மனசு நிறைஞ்சு சாப்பிடலாங்க. ரைட். தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக ரெசிபிங்க, மிஸ் பண்ணாதீங்க. தோசைக்கு இந்த பச்சைப்பயிறு அப்படியே மேலே லேசாக நெய் ஊற்றி தோசை பிச்சு அப்படியே குழம்போடு இப்படி வலிச்சு சாப்பிடணும். அப்பதான் நல்லா இருக்கு. தொட்டு சாப்பிடக்கூடாது, வாய் ஊறுது. அந்த குழம்பு வந்து தோசையோட வலிச்சு சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு தரமான வீட்டு சாப்பாடு. அதுக்கு தான் தோட்டத்துக்கு வந்து சொல்கிறது. நாங்கள் ஒன்று வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வகையில் தான் இங்கே பண்ணுறோம். நிறைய பேர் தேடி வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு வேறு, ரெஸ்டாரண்ட் சாப்பாடு வேறு.
வீட்டு சாப்பாடு வேறு. ஏன்னா ஒரு பக்குவத்தையும் வீட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி இருந்தால் தான் மக்கள் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, முக்கியத்துவம் தராங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ரிப்பரேஷன் தி பெஸ்ட் ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் கொங்கு பெல்ட்டில் பண்ணுற இந்த பச்சை பயிர் குழம்பு கடைசியில் குழம்பா இது குழம்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைஞ்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நைஸ். உங்கள் நம்பர்லாம் தெரியுங்களா? கண்டிப்பாங்க. தேங்க்யூ. இது பச்சைப்பயிர் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சீக்கிரமான நேரம் தான் இதுக்கு. பார்த்தா அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதத்துலையும் எடுத்துக்கலாங்க. இட்லி, தோசை, பணியாரத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதனோட ஸ்பெஷல் அதுதான். இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தெரிவிங்க. அதே டைமில் வந்து இந்த சைடு ட்ராவல் பண்ணி வந்தாலும் இங்கே வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பச்சைப்பயிர் குழம்பு நம்ம போடுறோங்க. இன்னொன்று சொல்லிடுறேங்க, நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னு வச்சுங்க, வெறும் பச்சைப்பயிர் குழம்பு மட்டும் இல்லை, அந்த சிந்தாமணி சிக்கன் இருக்கும், அதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகும். சில பேர் வந்து பிரெயின் சாப்பிடாதவங்க இருப்பாங்க, அந்த பிரெயின் வந்து அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, வேறு லெவல். சாரி, வெஜிடேரியன் ரெசிபி பண்ணிட்டு நான்வெஜ் பற்றி பேச நினைக்க வேண்டாம். இவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி நம்ம கடையில் நான்வெஜ் தான் ஸ்பெஷலுங்க. தோட்டத்து விருந்து ஈரோட்டில் இருக்குங்க. வில்லரசம்பட்டி 4 ரோட்டில் மதிய விருந்து, இரவு விருந்து செம்பாம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய கணவர் பெயர் சிவானந்தம், என்னோடய பெயர் கவிதாமணி சிவானந்தம். 9842742126ங்க, 9842467686ங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நீங்கள் திரும்பி போகும்போது அதுதான் எங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். தேங்க்யூ. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர்.